இருக்கிறதுனால பாதுகாக்கிற தெய்வம் கூட இருக்கிறீங்க. ஆகவே பயம் இல்லப்பா. கர்த்தாவே வெளிச்சம் எங்களோடு கூட இருக்கிறபடியால அந்த பாதுகாப்பு அரவணைப்பு எங்களோடு இருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மேலுடைய கண்ணிக்கும் வாழாம கொள்ள நோய்க்கும் அப்படிப்பா தப்பு வைக்கிற தேவனப்பா, வேடனுடைய கண்ணி தப்பு வைக்கிறப்பா. சொல்லப்பட்டபடி அப்பா. ஆமேனப்பா. தப்பிச்சு தண்ணிக்கு பறவை தப்பிச்சு பார்க்கிறோமே. எங்களை தப்பு வைக்கிற எங்களை வேறுடைய கண்ணிக்கு ஆண்டவரே, எங்களை தப்பு வைக்கிறவரே அப்பா. அப்பா எல்லா வியாதிகளுக்கும், எல்லா ஆபத்துகளுக்கும், சோதனைகளுக்கும், ஆண்டவர் விபத்துகளுக்கும் தப்பு வைக்கிறவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எஸ், க்ளோரி க்ளோரி க்ளோரி. எல்லாரும் சிறிது நேரம் துதிப்போமா. எல்லாரும் அட்மிட் பண்ணிட்டு சிறிது நேரம் தேவனுக்காக தேவனை ஆராதிக்க தேவனுக்கு மகிமை பார்க்க வரல.
ஓ அவரு நீங்க அருகாமையில கொண்டு வரீங்க. ஓ நீங்க மன துருக்கி ஜெபிக்கிற ஜெபம், மன துருக்கி துதிக்கிற துதி, ஆராதனை. ஓ தேவன் துதிக்க வர வைக்கும். அதுதான் நமக்கு வேணும். தேவன் நம்மோடு இருக்கணும். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஓ ஹalleluya, நீங்க நினைக்கிறீங்க அந்த மனுஷன் இருக்கிறாரே இல்லையோ, ஓ எந்த கர்த்தாவே காரியம் நடக்குதோ நடக்கலையோ, ஓ நம்ம இடத்துல யார் இருக்கணும்? தெய்வம் இருக்கணும், இயேசு இருக்கணும். ஏன் மனதிற்கு கூப்பிடுங்க, மனதிற்கு அவரை துதிங்க. ஏன் ஹalleluya, இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். பரலோகம் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரம், பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம். வாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தை, ஓ பரலோகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு துணியை பரலோகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. பரலோகம் பதில் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? 56:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ தேவனே, உடைய வார்த்தை வார்த்தையை புகழுவேன். ஓ தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படுறேன். ஓ ஹalleluya, வார்த்தையை புகழணும். வசனத்தை சொல்லி அவர் புகழணும். வசனத்தை சொல்லணும். தேவனுடைய வசனத்தை வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை நம்ம புகழணுமா? 56:4 சொல்கிறது. அதுதான் பக்தர் சொல்லுகிறார். ஓ உங்களுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி புகழணும், சொல்லி சொல்லி துதிக்கணும். வார்த்தை எவ்வளவு வார்த்தை எவ்வளவு வல்லமை, வார்த்தை கேட்கிறது. எங்களை ஒவ்வொரு நாளும் நிலைப்படுத்துவதப்பா. எங்களுடைய பரம் அல்ல, எங்களுடைய உறவு அல்ல, எங்க பலன் அல்லப்பா, உங்க வல்லமையான வார்த்தைதான்ப்பா. ஆகவே நாங்க புகழுறோம், வார்த்தையை நாங்க புகழுறோம். என்னுடைய வார்த்தையை நாங்க புகழுறோம். எங்க வாயினால புகழுறோம்ப்பா, துதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னபடிப்பா. ஓ நோக்கி நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. துதிக்கிறவனுக்கு ஆண்டவரே ஒருபோதும் இதை குறித்து பயம் இல்லை இருக்காது. ஹல்லேலூயா. நாளை நம்பி இருக்கிறவனுக்கு பயம் வராது, பயம் வராது. நீங்க கூட இருக்கீங்கப்பா. ஓ சகாயரப்பா, ஓ சகாயர்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா. தேவனே நீங்களே என் சகாயம். நீங்கதான் எங்களுக்கு சகாய, கர்த்தர் சகாயரப்பா. ஓ thank you Jesus.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேலையிலே நம்மை இதை மட்டும் ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காக தேவனுக்காக நன்றி செலுத்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஆத்மாக்களுக்காக அவர்களுக்கு தேவன் வாஞ்சியை குடும்பத்தை கொடுத்து தேவன் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கணும். இந்த காரியத்துக்காக ஹலோ சிஸ்டர் இருக்கீங்களா? அடுத்த ப்ரோக்ராம்ஸ் மக்களுக்காக சோதரம் சோதரம் அப்பா ராஜா வேலையில ஓகே அப்பா எங்களை ஒரே நீர் தெரிந்ததற்காக ஆண்டவரே சோதிக்கிறோம் ராஜா. அப்பா இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே அப்பா. நன்றி ஆண்டவரே சோதிக்கிற ராஜா. ஆராதிக்க ஆண்டவரே அப்பா சுகம் எங்களை தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே சோதிக்கிறோம் அப்பா. ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீ நோக்கி பார்க்கிறீரப்பா. சோத்திரிக்கிற ராஜா. எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறீரப்பா. சோத்திரிக்கிற ராஜா. அப்பா சோதரம் சோதரம் அப்பா அறிய ஆண்டவரே செய்தீரே அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அறியாத மக்கள் அநேகர் அப்பா. ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்து ஆண்டவரே பிறந்தும் ஆண்டவரே அறியாமல் அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. மாயமான இந்த உலகத்தை நோக்கியப்பா ஆண்டவரே பாழான இந்த உலகத்தை நோக்கியப்பா அதையே பிரதானமா எண்ணி ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை அப்பா வீணாய் ஆண்டவரே நரகத்தை நோக்கி அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் அப்பா உண்மை அறியாதவர்கள் அப்பா, உண்மை தெரியாதவர்கள் அப்பா, உண்மை ருசிக்காதவர்கள் அப்பா, உண்மை உணர்ந்து கொள்ளாதவர்கள் அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. அவர்களை தயவு ஆண்டவரே நீர் மீட்டு எடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா சோத்திக்கிற ராஜா. சத்தியம் அறியாம அப்பா கூட்டம் கூட்டமாக அப்பா சோத்திக்கிற ராஜா. மரத்தையும் கல்லையும் ஆண்டவரே ஆண்டவரே தன்னை ஜீவனை காப்பாற்றும் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே பாதாளம் நோக்கி போகிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திக்கிற ராஜா. அப்பா சோதரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவரே சோதிக்கிற ராஜா. கள்ள உபதேசத்துக்கு புரட்ட உபதேசத்துக்கு தவறான வழி நான் நடத்துவதற்கும் அப்பா ஆண்டவரே மனிதர்களை ஆண்டவரே பிரியப்படுத்த ஆண்டவரே விசுவாசானவன் ஆண்டவரே அப்பா. சோதிக்கிற ராஜா. ஆண்டவரே அநேக கட்டுகளில் ஆண்டவரை வைத்துக் கொண்டு ஆண்டவரை கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக ஆண்டவரை நரகத்தை நோக்கி ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்பா அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. அப்பா அவர்களை எல்லாம் ஆண்டவரே ஒரு விஷயம் மீட்டி எடுக்க ஆண்டவரே சத்தியம் அறியப்பட வேண்டும் அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. எழுப்புதல் ஆண்டவரை எழுப்புதல் ஆண்டவரை பற்றி எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு ஆண்டவரே சோத்திரிக்கிற ராஜா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் வேண்டும் அப்பா. சோத்திரிக்கிற விடுதலை மந்திரம் அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. இதுவே ஜீவனை காக்கிற மந்திரம் அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. இதுவே அப்பா வழி நடத்துவதற்கான வார்த்தையாய் இருக்கிறது அப்பா. சோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா சோத்திரிக்கிற ராஜா. தெரியாமல் அப்பா சோத்திரிக்கிற ராஜா. சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டு போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே பயமான வஞ்சகத்தாலும் ஆண்டவரே அப்பா சரியான வழி நடத்துதல் இல்லாமல் அப்பா ஆண்டவரே உபதேசத்தினாலும் அப்பா சோத்திரிக்கிற ராஜா. தன்னையும் தன் ஆத்மாக்களை அழைத்து சத்தியம் அறியாத மக்களை அண்டரை இனக்கென்று நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா?
ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்தை ஆண்டவரே இனம் கண்டு போராடி ஜெபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உபதேசத்துல இருந்து மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வஞ்சகமான உபதேசத்தில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களையும் மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதிக்கிற ராஜா. சுயத்தினால் அப்பா ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற அப்பா ஆவிகளை இடத்தில் இருந்தும் ஆண்டவரே ஆத்மாக்களை மீட்டெடுக்க நாங்கள் ஜெபிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே அது உங்களுடைய பாவத்தில் வர்ற ஆண்டவரே அந்த ஆத்மாக்களுக்கு ஆண்டவரே தன்னை மீட்டு எடுக்குகிற வாஞ்சையை நீர் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறையிலிருந்து ஆண்டவரே தன் மீட்டு வர வேண்டும் என்ற வாஞ்சையை ஆண்டவரே ஆத்மா கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறையிருப்பில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா ஆவியில் அப்பா சுதந்திரம் அப்பா ஆத்மாவில் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் அப்பா வார்த்தைக்கு கீழ்படுகிற இருதயமாய் அப்பா சோதரிக்கிற இருதயம் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற எங்களால் முடியாது அப்பா. சோதரிக்கிற ராஜா மாத்திரமே முடியும் அப்பா. சோதரிக்கிற ராஜா ஒவ்வொரு வீச்சிலும் ஆண்டவரே அப்பா ஜெப ஆவி ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற ராஜா ஒவ்வொரு பகுதியிலும் ஜெப ஆவி ஊற்றப்படணும் ஆண்டவரே அப்பா. சோதரிக்கிற ராஜா எழுப்புதல் பற்றி எரியணும் அப்பா. சோதரிக்கிற ராஜா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவரே உம் அன்பை அறிந்து ஆண்டவரே உம்மில் வல்லமை பெற்று ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா ஆத்ம வாரத்தோடு ஒரு உண்மையாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்மாக்களை இனம் கண்டு ஆண்டவரே பேர் சொல்லி ஜெபிக்க நீர் சிறுவை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை சபையாக கிராம கிராமமாக நகர நகரமாக அப்பா சோதரிக்கிற ராஜா சத்தியம் அறிந்தும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்களும் ஆண்டவரே துணிகிற பாவத்தில் இருக்கிறவர்களும் அப்பா சோதரிக்கிற ராஜா திரண்டு உபதேசத்தில் ஆண்டவரை சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களும் அப்பா பாரம்பரியத்தில் அப்பா சோதரிக்கிற ராஜா சடங்காச்சாரங்களில் அப்பா சோதரிக்கிற ராஜா இன்னும் ஆண்டவரை வேண்டினால் ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா அப்பா சோதரிக்கிற ராஜா பெருமையில் அப்பா சோதரிக்கிற ராஜா அப்பா மன ஆசையினால் அப்பா சோதரிக்கிற பொன்னாசை பொன்னாசை ஆண்டவரே இன்னும் அநேக பாவ காரியங்களில் சிக்கி கொண்டு ஆண்டவரே ஆத்மாக்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே ஆண்டவரே பிசாசின் விதி எடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆளுகை அழித்து போகணும் சோதரிக்கிற ராஜா தேவரின் ஆளுகை ஆண்டவரே ஜெயம் எடுக்கிறதா இருக்கிறது. எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் உருவாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனே அப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் இந்த காலை வேளையில் அப்பா எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்து ஆண்டவரே அழைத்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரை மீட்டெடுக்க வேண்டும் என்று அருகிரச்சனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எழுப்புதலுக்காக அடுத்தது நம்ம ஜெபிக்கணும். எழுப்புதல் உண்டாகணும். நல்ல எழுப்புதல் பெரிய எழுப்புதல் நமக்கு இடங்கள் காணணும். சீக்கிரத்துல தொடங்கி அது எல்லா இடங்களிலும் பரவ மாதா கண்ணி சிஸ்டர் ஜெபிங்க. எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே முக்கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இந்த காலை நிலையில. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களை காண பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர்கள் தகப்பனே இந்த நாளை காணாமல் போகும்போது என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மீது நீங்க கொண்டாரு. ஆனா அப்பா ஸ்தோத்திரம், பெரிதான கிருபையை நிமித்தமாக இந்த காலை வேளையில் உங்களை துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் தாமே எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்களும் அநேகர், ஆனா தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராகி அதற்குள்ள எங்களை தெரிந்து கொண்டீங்களே இசப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் அப்பா பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் பாவியிலும் மகா பாவி இசப்பா. ஆனாலும் தேவாதி தேவன் மகா கிருபையினாலும் மகா இரக்கங்களினாலும் அமேன் இசப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு பிள்ளைகளாக மாற்றினீர் ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம் இசப்பா. நன்றி இசப்பா, நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் இசப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் இசப்பா. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் இசப்பா. இந்த காலை வேளையில என் தேவனாகிய கர்த்தர் தாமே எழுப்புதல் திட்டத்துக்காக தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஜெபிக்க ஏவினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவனே இனியும் காலம் செல்லாது ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் சந்திக்கப்படாத ஆத்துமாக்கள் அநேகர், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அநேகர் இசப்பா. கோடான கோடி ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் பாதைக்குள் வராம இருக்கிறாங்களே, உண்மை அறியாம ஜனங்க அநேகர் இருக்கிறாங்களே இசப்பா. ஒவ்வொருவரும் என் தேவாதி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா உண்மை அறிந்து உம்மாலே ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் வழிக்கு அவங்களை வழி நடத்துங்க ராஜா இசப்பா. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதலின் ஆவியை ஊற்றுங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில நடந்தது போல ஒவ்வொரு நாளும் ஆயிரமான ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள் நாங்க படிக்கிறோமே ஏசப்பா. இந்த காலத்திட்டங்களிலும் அப்பா தினம் ஆயிரக்கணக்கான ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சேர்க்கப்படணும் ராஜா இயேசுவே. ஆமென். எழுப்புதல் திட்டம் ஆமென் ஏசப்பா. ஹல்லேலூயா. வெறும் விசுவாசிகளா மாத்திரமல்ல, விசுவாசிகள் சீசர்களாக மாறி ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் சென்று சுவிசேஷம் சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எழுப்புதல் எழுப்புதல் எங்கெங்கு அப்பா உங்க பிள்ளைகள் போகிறார்களோ அவங்கெல்லாம் எழுப்புதலின் ஆவி ஆமென் ஏசப்பா இறங்கட்டும் ராஜா. எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே, எழுப்புதல் உண்டாகட்டும். ஆமென். எந்தெந்த நாவுகள் எல்லாம் மனுஷனை தூக்கி வைத்து பாடுகிறதோ, மனுஷனை தூக்கி வைத்து கொண்டாடுகிறதோ அந்தந்த நாவுகள் எல்லாம் நீங்க கர்த்தாவே உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான ஹீரோ என்று எல்லா நாவுகளும் அறிக்கப்படணும் ராஜா. இந்த உலகத்துக்கான காரியங்களில யாரும் அப்பாண்டி தகப்பனை போகாதபடிக்கு இந்த உலகத்திற்கு பின்னாக யாரும் போக கூடாது. சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை மத்தியில என் தேவனாகிய கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிடுவீராக இயேசுவே. இயேசப்பா என் தேவாதி தேவனே அப்பா, இப்பொழுது அந்த காலகட்டம் மிகவும் கொடுமையாக உள்ளது ராஜா இயேசப்பா. ஒரு மனிதனுக்காக கொண்டாடுகிற உலகம், ஒரு மனிதனுக்காக கொண்டாடுகிற உலகம் இயேசுவே. இல்ல எங்களை படைத்த அந்த வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை ஒருவரை, அவர் மாத்திரமே நாங்க துதிகளை ஏறெடுக்கணும், அவரை மாத்திரமே நாங்க கொண்டாடணும் இயேசுவே. நீங்கதான் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்குங்க ஐயா, நீங்க இறங்குங்க. ஆவியானவருடைய அக்கினியை ஊற்றுங்க ஏசப்பா. அற்புதமயமானவர் அவங்க மத்தியில இறங்குங்க. எழுப்புதலின் ஆவிய கட்டளையிடுவீராக, உங்களுடைய உள்ளத்துல நீ பேசுவீராக இயேசுவே. குருட்டாட்டம் பிடித்திருக்கிற உங்களுடைய கண்களை எல்லாம் நீ திறப்பீராக இயேசுவே. இயேசப்பா என் தேவாதி தேவன் மட்டுமே ரட்சி படைக்க அப்பா வழி வகை வாசல்களை உண்டாக்க முடியும் ராஜா. ஏன்னா இந்த கைதான் இயேசப்பா ரட்சிக்கு அடைய போகுது இயேசப்பா. இவ்வளவு ஜனங்க ரட்சி படையாம இருக்கிற போது என் தேவனாகிய கர்த்தர் குறுகி போன கைகளை உடையவர் அல்ல. இந்த கை குறுகி போன கை அல்ல ராஜா. ரட்சிக்கப்படாதபடிக்கு உடைய கை குறுகி போகல இயேசப்பா. நீங்க இன்னும் ஆயிரம் ஜனங்களை ரட்சிப்படைய அப்பா வழிவகை செய்ய முடியும் என்று நாங்க விசுவாசிக்கிற அந்த காலை வேளையில எழுப்புதல் திட்டம், எழுப்புதலினாலே முதலாவது எங்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் காணப்படணும். ஆமென். எங்கள் உள்ளத்துல ஒரு எழுப்புதல் காணப்படணும் அப்பா. எங்களுடைய குடும்பத்துல ஒரு எழுப்புதல் காணப்படணும் இயேசப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் போகிற சபையில ஒரு
எழுப்புதல் காணப்படணும். நாங்க வசிக்கிற ஒரு கிராமத்துல அப்பா அந்த தெருவுல ஒரு எழுப்புதல் காணப்படணும். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஷரகபா ரபலபா. ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக இயேசுவே இயேசுவே. ஆமென் ஏசப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு ஆமென் இந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்று அப்ப எல்லா நாவுகளை அறிக்கை பண்ண முடியாத ஒரு பெரிதான அற்புதம், ஒரு பெரிய காரியங்களை கட்டளையிடுவீராக ஏசப்பா. ஏசப்பா அந்த காலை வேளையில இடத்துல நாங்க கெஞ்சி மல்லாடுகிறோம் ஏசப்பா. எவ்வளவு ஜனங்க அழிவின் பாதைக்குள்ள போயிட்டு இருக்காங்களே அவங்க மத்தியில ஏசப்பா அவர் எழுப்பதில்லாவே கட்டளையிடுங்க இயேசுவே. தேவாதி தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று அறியாத ஜனங்க அநேகர் இருப்பாங்களே அவங்க மத்தியில ஒரு அப்பா எழுப்புதலினாவே ஊற்றுங்க ஏசப்பா. அப்பா எழுப்புதலினாவே ஊற்றுங்க தகப்பனே இயேசுவே. ஸ்தோத்திர தகப்பனே. உடைய பாதப்படியில நாங்க மன்றாடுகிறோம் ஏசப்பா. எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உடைய பாதப்படியில் வருகிறோமே ஏசப்பா. ஒரு விசை இறங்குங்க ஏசப்பா. ஒரு விசை இறங்குங்க. எழுப்புதலினாவே ஊற்றுங்க ஐயா. நாங்க எங்களுடைய கண்கள் காணணும். எங்களுடைய கண்கள் காணணும் ஏசப்பா. ஏசப்பா எழுப்புதலின் அலை ஆமென் ஏசப்பா. ஏசப்பா தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்றாங்க அப்பா இந்த கட்சியினுடைய அலை போகுது, இந்த கட்சியினுடைய அலை போகுதுனால நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்துடைய அலை வரணும். ஆமென். இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படணும். உங்களுடைய அலை காணப்படணும் ராஜா. ஆமென் ஏசப்பா. பேசணும் இயேசு கிறிஸ்து எல்லாரும் பேசணும். அவர்தான் ரட்சகர்கள் பேசணும். அவர் மட்டும் ரட்சகர். இந்த உலகத்துல வேற யாரும் ரட்சகர் அல்ல. ஒரு மனிதர்களா ரட்சகர் அல்ல ஏசப்பா. ஏசப்பா அவங்களாம் ஓட்டு வாங்கி அவங்களதான் பாத்துக்குவாங்க. ஆனா அப்ப எங்களை பாத்துக்கொள்றது ஒரே ஒருத்தர் நீங்க மட்டும்தான். நீங்கதான் ரட்சகர். ஏசப்பா எங்களுக்கு நீங்கதான் ரட்சகர். ஒவ்வொரு உள்ளத்திலையும் இந்த அசைவை கட்டளையிடுவீராக ஏசப்பா. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க ராஜா. நீங்க பேசுங்க தேவன் ஏசப்பா. நாங்க கல்லையோ மண்ணையோ வணங்கல. நாங்க ஜீவனோட தேவாதி தேவனை வணங்குறோம். வானத்தை பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ளவரை நாங்க வணங்குகிறோம். இசுவே சாவாமை உள்ளவரை நாங்கள் வணங்குகிறோம். இன்று மரித்தும் இன்று உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் வணங்குகிறோம். ஏசப்பா நீங்க பேசுங்க ஏசப்பா. இசுவே நீங்க பேசுங்க ராஜா. நீங்க பேசுங்க. ஆமென். எங்களுடைய கண்கள் காணணும். எங்க அப்பா அந்த கிராமங்கள் இல்ல அப்பா அந்த வேப்பமட்டி எங்க கண்கள் காணணும். இந்த தமிழ்நாட்டுல உள்ள எழுப்புதலை எங்களுக்கு கண்கள் காணணும். இந்தியா தேசத்துல உள்ள எழுப்புதலை எங்களுக்கு கண்கள் காணணும். இசப்பா இந்தியா தேசத்தின் மூலமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று அப்பா உண்மை பற்றி சொல்கிறாங்க. அதை அப்ப எங்கள் கண்கள் காணப்படணும். இயேசுவே எங்கும் 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 என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும் ராஜா. இசப்பா அதை எங்கள் கண்கள் காணும்படியா திருப்பி செய்யுங்க ஏசப்பா. எங்க கண்கள் காணணும் ராஜா. ஏசப்பா இந்த பொல்லாத ஜனங்க அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டு ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய வழிகளை நடக்கும்படியாக நீங்க பாராட்டுங்க ஏசப்பா. அப்போது நாங்க தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களோ நாங்க எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி உம்முடைய நாமத்தை தரித்து கொள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டு அப்ப எங்கள் நெற்றியில என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரமே எழுதப்படணும் ஏசப்பா. அப்படியா எங்களை நீ மாற்றுவீராக ஏசப்பா. நாங்க நீங்க ஆமென் என்று பதில் தந்துட்டீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா ஏசப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றுவீங்க ஏசப்பா. கடைசி காலத்துல மாம்சமான யார் மேலே ஆவியை ஊற்றுவீங்கன்னு சொன்னீங்களே அந்த ஆவியை நீங்க ஊற்றி ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்பா அனல் மூட்டி எழுப்புவீராக. ஆமென் ஏசப்பா. நீங்கதான் தெய்வம். நீங்கதான் அவர்களை உண்டாக்குனீங்க. நீங்கதான் அவங்க தாய் கருவுல இருக்கும் போது தெரிந்து கொண்டீங்க. நீங்கதான் அவங்க தாய் கருவை உருவாக்கும் முன்னவே பேர் சொல்லி அழைத்தீங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க. எழுப்புதலின் அக்னி எங்களுடைய கண்கள் காணும்படியாக எங்களுடைய கண்கள் காணணும். நாங்கள் கழிகூர்ந்து மகிழணும் ராஜா. கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆவியானவர் தாமே
ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுனீங்க ஏசப்பா. ஆவியானவர் தாமே எங்களோடு அப்பா இந்த காலத்துக்காக செபிக்கு ஏவினீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்குங்க இயேசுவே. வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல், ஐயா பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல், ஆண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் திட்டத்தை அப்பா ஊற்றுங்க இயேசப்பா. ஊற்றுங்க 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு காலை வேலையில துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. மீதியான வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தாமே ஜபத்தை கேட்டு பதில் தந்து பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது சபைகளிலே பெரிய எழுப்புதல் உண்டாகும். சபைகளிலே பெரிய எழுப்புதல் உண்டாய் சபைகளிலே விசுவாசிகள் மத்தியிலும் ஊழியக்காரர்கள் மத்தியிலும் பெரிய எழுப்புதல் உண்டாயி கர்த்தர் தாமே இந்த எழுப்புதல் வந்தாதான் ஏன்னா நியாய தீர்ப்பு சபைகளிலே தான் பவங்குதுன்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மளதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இந்த எழுப்புதல் உண்டாகணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக சரிதா சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? சிஸ்டர் ஜெபிக்கிறேன் சிஸ்டர். சபைகளிலே எழுப்புதல் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமா இருக்கிறவனே, சிங்காசனத்தில் இருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மகிமை இருக்கிறீர்களே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க மங்காத பிரகாசம், சாவாமை உள்ளவர், சர்வத்துக்கும் அதிகாரியா இருக்கிறீங்கப்பா. நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா இருக்கிற விண்ணப்பங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க செவி கொடுத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்கள் ஒரு நாள் வீணாய் போகிறது இல்லையப்பா, ஒரு நாள் வீணாய் போகிறது எசப்பா. இந்த நாளிலே கூட சபைகள் எழுப்புதலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே இயேசுவே, மனம் இறங்குகிறவர் ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவை எழுப்புதல் உண்டாவதாக, எழுப்புதல் உண்டாவதாக. இயேசுவே கர்த்தாவே, சபைகள் ஆண்டவரே எழுப்புதலை காணாத படித்து மங்கி போன துணிகளை உடையவர்களாக இருக்கிறாங்களே அப்பா. இசப்பா ஆவியானவர் இல்லாத படித்து, ஆவியானவரை சத்தியம் இல்லாத படித்து இருக்கிற சபைகள் உண்டு சுவாமி கர்த்தாவே. இந்த சபைகள் எல்லாம் எழுப்புதல் அடையட்டும் அப்பா. ஒவ்வொரு போதகர்களுக்கும் எழுப்புதலை காணட்டும் சுவாமி அப்பா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காத படிக்க சுவாமி கர்த்தாவே, அந்த இடங்களிலே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் இருப்பவர்களிலே தேவனிக பேச வேண்டுமா இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் சுவாமி அப்பா சபைகளை நம்பி அந்த இடத்துல போயிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா அந்த சபைகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு மாறுதல் காணட்டும் அப்பா. நாட்களில இந்த கடைசி நாட்களிலே அப்பா ஒரு மாறுதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் வாங்கி போக கூடாதப்பா, கூடாதப்பா. மற்ற ஆடம்பர காரியங்களுக்காகவும் தகப்பனே அவர்கள் ஆண்டவரை அதை நடத்தி கொண்டிருக்கிறார் சுவாமி. ஆண்டவர் இப்படிப்பட்ட சபைகள் ஆண்டவரை மாறுவதாக ஆவியானவர் இல்லாத சபைகள் எத்தனையோ தகப்பனே ஆண்டவர் ஆவியானவரை வழி நடத்துதல் இல்லாதபடிக்கு உண்டே சுவாமி அப்பா. அப்பேற்பட்ட சபைகள் எல்லாம் ஆண்டவரை மாறணும்பா. அந்த இடத்துல
ஆமென். உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரை சபைகள் கடைசி நாட்களிலே கர்த்தாவே உமக்கு முன்பாக நிற்கணுமே சுவாமி, உமக்கு முன்பாக நிற்கணுமே அப்பா. அவர்கள் ஆயத்தப்படும்படியாக அவர்களை கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே காரியங்கள் அவர்களுக்கு நீங்க உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க சுவாமி. தகப்பனே அப்பா, குறைபாட்டம் இல்லாத வரைக்கு ஆண்டவரே குருடர்களை போல திரிகிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க தகப்பனே. நாட்களில் எல்லா சபைகளிலும் ஒரு மாறுதல் நாங்கள் சொல்லிக்கிறோம். போதிக்கிறவர்கள் சத்தியமாய் போதிக்கும்படியாக கண்களை திறக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினாலே என் தேவன் எல்லாவற்றையும் நீங்க கணக்கு கேட்டு கணக்கு சொல்ல வேண்டும் தகப்பனே. அப்பா, உணர்த்துங்க சபைகளில் மாறுதல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகள் அது எப்பேற்பட்ட சபைகளா இருந்தாலும் இந்த சந்திகப்பா, சந்திகாட்டோம் உண்டாகி ஒவ்வொரு ஜனங்களும் விடுபதற்காக தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு சபைகளும் காணும்படியாக கர்த்தருடைய நாமம் உயர்த்த நாமம் மட்டுமே உயர்த்தும் படும்படியாக கொடுக்கக்கூடாதப்பா. தேவனாகிய கர்த்தர் நீங்க ஒருவரை மகிமைப்படத்தக்கவர், நீங்க படத்தக்கவர், மனுஷர்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் அப்பேற்பட்ட காரியங்களை செய்கிற சோதரிக்கிறோம் அப்பா. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நாமத்தினாலும் பிதாவே. கேட்டு பதில் தரப்போற தாய்வுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பொம்மிமா இருக்கீங்களா? பொம்மிமா சிஸ்டர், வாலிபர்கள் மத்தியிலே பெரிய உண்டாகணும்னு சொல்லிட்டு ஜெபிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, காலை வேலைக்காய் உங்க நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிங்க தாவ எங்களை ஜெபிக்கிறோம் தந்திர அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிங்க தாவ ஆலய பிள்ளையாண்டவர் கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ தேவ வல்லமை ஸ்தோத்திரிங்க தாவ பிள்ளைகள் இறங்கும்படி ஆய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே அப்பா, ஆலய பிள்ளைகளை தேவனாண்டவர ஸ்தோத்திரிங்க தாவ தொடுங்காண்டவர. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆவியானவர ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆலய பிள்ளைகளாண்டவர ஸ்தோத்திரிங்க தாவ தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகாதபடி தகப்பன பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற ஒரு வல்லமை இறங்கட்டாண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ ரட்சிப்புகள் வர தேவன் உதவி செய்யாண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ அடிமதின வாழ்க்கை தேவன் விடுதலை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை தேவன் ஆண்டவர ஸ்தோத்திரிங்க அப்படியாய் மாற்றுங்காண்டவர. சிறு பிள்ளைகள் ஆண்டவர வரனாண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ அப்பா. ஸ்தோத்திரிங்க தாவ பிள்ளைகள் மீதாண்டவர கரங்களை இறங்கட்டாண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ எந்த ஆபத்து நேராதபடி தகப்பனை பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் வாழைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க தாவ ஒரு சமூகத்தை விட்டு ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தா தூர போக கூடாது தகப்பனை தேடுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ அப்பா. ஆண்டவர காலத்திலே ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ தேடி ஆண்டவர சமூகத்துக்கு வரணும் ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் தேடுகிற பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ ஏசப்பா. அப்படி பழக்க போதைக்கு ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிங்க அடிமைத்தான வாழ்க்கையில இருந்து தேவன் முற்றிலுமாய் ஒரு விடுதலை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே தேவக்காண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ பிள்ளைகளை இருக்க போக கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. ஸ்தோத்திரிங்க தாவ இதே ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த முடியாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் அப்படியாய் ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மணி சிஸ்டர், are you there, ma? சொல்லுங்க.
சோ இப்போ நம்ம வந்து நிறைய மிஷனரிமார்கள் நிறைய அந்த நார்த்ல எல்லாம் பயங்கர கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் அவர்கள் பலப்படுத்தணும், அவர்களுக்கு சகாயம் செய்யணும், கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். அந்த இடத்துல நிறைய அவர்களுக்கு விரோதமா எழுப்பி காரியங்கள் அவர்களை அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, சபைகளை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. காரியத்தெல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்த்து தேவன் மாற்றும்படியாக இந்த காரியத்துக்காக ப்ளீஸ் பிரேமா హల్లెలూయా. యేసుప్రభా పరిశుద్ధుడా 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 పరలోకంలో ఉన్న మా పరమ తండ్రి, మీ పరిశుద్ధ పాదాలకు కోట్లాది కోట్లాది వందనాలు స్తుతులు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం దేవా. ప్రభా ఈ మార్నింగ్ అవర్స్ లో ప్రభా మేము ప్రార్థిస్తుండగా ప్రభా ప్రార్థనాంశాలన్నీ మీరు నెరవేర్చమని యేసునామం గడుచున్నాం తండ్రి. మేము మిషనరీస్ వాళ్ళ గురించి మేము ప్రార్థిస్తుండగా నీ బిడ్డలు కుటుంబాన్ని వదిలేసి నీ సేవ చేస్తున్నారు దేవా. నీ కొరకై వాళ్ళ ప్రాణాన్ని కూడా తెగించి వాళ్ళు సేవ చేస్తుండగా గొప్పగా మీరు వాళ్ళకి సహాయం దయచేయండి మారుమూలలో ఇలాంటి ఫెసిలిటీ లేని దగ్గర కూడా వాళ్ళు సేవకు వెళ్తున్నారు వాళ్ళకి కావాల్సిన ప్రతి ఒక్క నీడ్ ని మీరు ప్రొవైడ్ చేయమని వేడుకుంటున్నాం దేవా. వాళ్ళకి అగ్నెస్ట్ గా ఉన్న పీపుల్ ని కూడా యేసు నామములో వాళ్ళని మార్చమని వేడుకున్నందుకు వాళ్ళ ప్రాణానికి ఎలాంటి హాని కాకుండా వాళ్ళ ఎలాంటి ప్రాబ్లం లేకుండా వాళ్ళని సేవ చేయడానికి కృప దయచేయండి యేసు పరిశుద్ధాత్మ దేవ వాళ్ళ ఫ్యామిలీస్ ని మీరు ప్రొటెక్ట్ చేయండి వాళ్ళని మీరు ప్రొటెక్ట్ చేయండి వాళ్ళ చుట్టుపక్కల అగ్ని కంచెలు ఉంచండి దేవా. మీ దూతల కాపుదల దయచేయండి వాళ్ళు ఇంకా బలంగా నీ సేవ చేయడానికి మీరు సహాయం దయచేయండి వాళ్ళకి కావాల్సిన ప్రతి ఒక్క అక్కర అవసరాలను తీర్చమని వేడుకుంటున్నాం దేవా. మీ ప్రెసెన్స్ వాళ్ళతో ఎల్లప్పుడూ ఉండడానికి మీ కృప దయచేయమని వేడుకుంటున్నాం దేవా. స్తోత్రం దేవా. ఎవరైతే వాళ్ళని హింసిస్తున్నారో ఈ నార్త్ సైడ్ అయితే ఇంకా ఎక్కువగా ఉంది నా రాజ్య. ఈ నార్త్ సైడ్ అంతా మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. ఈ అన్యులను ఈ మహారాష్ట్ర సైడ్ మీ కూడా ఈ ఒరిస్సా సైడ్ మణిపూర్ సైడ్ అంతా గొప్పగా మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. అక్కడ ఉన్న మనుషుల హృదయాన్ని నువ్వు తాకుమని వేడుకుంటున్నాం దేవా. బండ లాంటి హృదయాన్ని నువ్వు మార్చమని వేడుకుంటున్నాం దేవా. గివ్ ద హార్ట్ ఆఫ్ ఫ్లెష్ మై లార్డ్ దేవా. నువ్వే నిజమైన దేవుడని వాళ్ళు గుర్తెరగడానికి సహాయము దయచేయండి ఎవరైతే నీ బిడ్డల్ని హింసిస్తున్నారో దేవా వాళ్ళతో నువ్వు మాట్లాడమని వేడుకుంటున్నాం దేవా. సాల్ని పాలుగా మార్చిన దేవుడవు రాజా. అట్లాంటి మనుషులతో నువ్వు మాట్లాడమని వేడుకుంటున్నాం దేవా. నీ బిడ్డల్ని ముట్టడానికి ఏం మాత్రము ఎవరికి అధికారము లేదు నా రాజా. కీప్ దెమ్ యాపిల్ ఆఫ్ యువర్ ఐస్ మై ఫాదర్ లార్డ్ జీసస్. వాళ్ళకి ఎలాంటి ప్రాబ్లం రావడానికి వీల్లేదు నా రాజా. ఇంకా బలంగా రెండంతల సేవ చేయడానికి నువ్వు సహాయము దయచేయండి ఎలాంటి ఇబ్బందులు కాకుండా ఇంకా బలమైన సేవ చేయాలి దేవా. ఇంకా అనేక ఆత్మలని రక్షించాలి యేసు అని తెలియని వాళ్ళకు కూడా వాళ్ళు తెలియడానికి నీ భారాన్ని ఎత్తుకొని వాళ్ళు వెళ్చుండగా నీ నామాన్ని ఎత్తుకొని వాళ్ళు వెళ్చుండగా వాళ్ళకి మార్గాలని సరళము చేయమని వేడుకుంటున్నాం దేవా. గొప్పగా వాళ్ళు సేవ చేయాలి ఇలాంటి ఆటంకాలు ఉండడానికి ఏమాత్రం వీల్లేదు దేవా. స్తోత్రము దేవా. ఎవరైతే వాళ్ళని అటాక్ చేస్తున్నారో నా రాజా వాళ్ళందరినీ మీ చేతికి అప్పగిస్తున్నాం దేవా. వాళ్ళు తెలియకుండా చేస్తున్నారు దేవా. వాళ్ళకు ఒక గొప్ప మారు మనసును మీరు దయచేయమని వేడుకున్నాం దేవా. నువ్వే ఈ లోకాన్ని సృష్టించిన సృష్టికర్త అని వాళ్ళు గుర్తెరగడానికి నువ్వు సహాయము దయచేయండి దేవా. ఇంకా మీదట నీ సేవ చేసే ప్రతి బిడ్డలని ప్రతి మిషనరీస్ ని నీ నామం ఎత్తుకొని వెళ్తుండగా సేవ చేసిన ప్రతి బిడ్డల్ని మీ చేతికి అప్పగిస్తుండగా వాళ్ళ ప్రాణాన్ని మీ చేతికి అప్పగిస్తుండగా వాళ్ళ కుటుంబాన్ని మీ చేతికి అప్పగిస్తుండగా మీరే వాళ్ళని నడిపించి మీ నామానికి మహిమ ఘనత ప్రభావం తెచ్చుకోమని యేసు నామంలో అడిగి ప్రార్థించి వేడుకున్నాం పరమ తండ్రి. ఆమేన్. அப்படியாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மாற்றத்தை கொண்டு வர போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அவர்களுக்கெல்லாம் ஒத்தாசையாய் தேவன் ஒத்தாசை அற்ப போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரப்படுவோமா. கட்டுதல் ஆத்துமாக்களுக்காக தெரிவிக்கணும். கட்டுதல் ஆத்துமாக்களை தேவன் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி கௌதமி சிஸ்டர் ஜாப் பண்ணு. கௌதமி சிஸ்டர்
ஆத்மாக்களுக்காக ஜெபிங்க சிஸ்டர். சத்தமே கேட்கல, சத்தமா ஜெபிங்க சிஸ்டர். ஒன்றும் கேட்கல, எனக்கு நல்லா கேட்குது சிஸ்டர். ஒண்ணுமே கேட்கல சிஸ்டர். நல்லா கேட்குது, ஒன்றும் கேட்கல சிஸ்டர். சரி சரி, ஜோப் பண்ணு. கட்டப்பட்டிருக்கிற விடுதலையாக செபிக்கிறோம். வாஞ்சையை ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே அப்பா இந்த பாவ பழக்கம் தேவனை ஆண்டவரை தேவனை ஆராய்ச்சி ஒரு ஆத்மா கெட்டு போச்சு ஆண்டவரே கட்டுத்தவர்களை விடுதலையாக வெளிப்பட்டு ஆண்டவரை சோதனைக்கிறையா மனுஷன் உலகத்தின் மோகத்துல மயக்கத்துல மக்களை தேவன் விடுதலை ஆக்கணும். நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் அப்பா எங்கள் மனம் ஒருமனப்பட்டு உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வீட்டிலும் அசைவாடுங்க ராஜா. தேவனே சோதரம் ஆவியானவர் நீர் பலமாய் ஊட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேலையில அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் ஒவ்வொருத்தரையும் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரம் ஆவிலே அனல் கொண்டு ஜெபிக்கிறவர்களாக மாற்றுங்க ராஜா. அப்பா உண்மையோடும் கருத்தோடும் துதிக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தரையும் அப்பா பக்குவப்படுத்துங்க ராஜா. அப்பா ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய ஆவியினால் நிரப்பி கர்த்தாவே தேவரீ சோதரம் எங்கள் மாம்சம் மேலோங்காமல் கர்த்தாவே தேவரீர் வல்லமையினாலும் ஆவியினாலும் எங்களை நடத்துங்க ராஜா. சோதரிக்கிற கர்த்தாவே அப்பா சோதரம் அப்பா அடிமைத்தனத்துல இருக்கிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் இந்த உலக காரியத்துல அப்பா அநேக ஆத்துமாக்கள் அடிமையா இருக்கிறாங்க அப்பா. சோதரம் அப்பா சிறியவர் வரை பெரியவர் வரை அப்பா உலக காரியத்துக்காகவே அடிமையா இருக்கிறாங்கப்பா. தேவரீர் அப்பா எதை அள்ளி கொள்ளலாம், எதை வாரிக்கொள்ளலாம் அப்பா, எங்க திருடலாம், எங்க கொள்ளையிடலாம் அப்பா, ஒரு சுயநலத்தினால இருக்கிறாங்கப்பா. இயேசுவே இந்த வித பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிக்கிறோம். இந்த காலை வேலையிலேயே கட்டுகிறோம் அப்பா.
தாய்க்கு விரோதமாக மகள், மகளுக்கு விரோதமாக தாய், அப்பா மாமியாருக்கு விரோதமாக மருமகள், அப்பா இந்த பொல்லாத அடிமைத்தனத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டின்று கட்டுகிறோம். அப்பா சொந்தங்களுக்குள்ளே உறவினர் முறைக்குள்ளே இருக்கிற அடிமைத்தனத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டுகிறோம். சிறு பிள்ளைகளை அடிமையாக்கி வச்சிருக்கிற செல்போனில அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டுகிறோம். திபக்கரபா தூரி பக்கர பரபரபா திரபக்கர பரபரபரபர பிரிக்கல பலச திரிக்கா திரு திரு திருவிக்கரி பெரி பெரிக்கர பரபரி பிரிக்கரபா. சோத்ரம் சோத்ரம் ஆவியானவரே, சோத்ரம் சோத்ரம். அப்பா அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்கள் கூட அப்பா மதுபானத்துக்கு அப்பா அடிமையா இருக்கிறாங்க. இயேசுவே சோத்ரம் சோத்ரம். கிறிஸ்துவ குடும்பத்திலையும் கூட அப்பா இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க ராஜா. அப்பா மீட்டு எடுத்துருங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டது அப்பா. இயேசுவே ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போய்விடக் கூடாது ராஜா. இயேசுவே இந்த அடிமைத்தனத்துல இருக்கிற ஆத்மாக்களை மீட்டு எடுத்துருங்க ராஜா. ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா களியாட்டுகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, செல்போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க ராஜா. தேவனே சோத்ரம் சோத்ரம். அப்பா செல்போனில் பார்க்க கூடாத காரியத்தை எல்லாம் பார்த்து அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா சோத்ரம் சோத்ரம் அப்பா அடிமையா இருக்கிறாங்க. தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் அப்பா சோத்ரம் சோத்ரம். அப்பா பாவத்துக்கு விலகி ஓடுகிற கால்களை தேவனே அதை மீட்டெடுத்துருங்க ராஜா, மீட்டெடுத்துருங்க இயேசுவே. நாங்கள் அப்பா அப்பா நாங்கள் வேதனைப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா, துக்கப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா, பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே எங்கள் ஜெபத்தை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா எங்கள் ஜெபத்தை நீர் செவி திறந்து கேட்பீராக தகப்பனே. அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களையும் மீட்டெடுத்திருங்க ராஜா, மீட்டெடுத்திருங்க ராஜா. பாவத்துல அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிற ஆத்மாவை மீட்டெடுத்துருங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா மீட்டெடுத்துருங்க. ஒரு ஆத்மாக்கா குடும்பமே கலங்கி நிற்குது ராஜா. இயேசுவே கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா பாவ அடிமைத்தனத்துல இருக்கிற ஆத்மாவை மீட்டெடுத்துருங்கப்பா. அப்பா குடும்பமே செய்வதென்று தெரியாமல் அப்பா கலங்கி நிற்கிறது. இயேசுவே கண்ணோக்கி பாரு அப்பா. விலையேறப்பெற்றது ஆத்துமா. இயேசுவே விடுதலை ஆக்கும், விடுதலை ஆக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. ஆண்டவரே சோத்ரம் 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 அப்பா. அப்பா தேவனே சோத்ரம் 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 அப்பா. அவன் தன் பாரத்தை சுமக்காமல் அப்பா பிறனுடைய பாரத்தை சுமந்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 அப்பா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபிக்கிறோம். இயேசுவே ஒரு விசை இறங்கும் இறங்கும் அப்பா, இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. இந்த அதிகாலை வேலையில இறங்குங்கப்பா. அதிகாலை வேலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரப்பா. அப்பா நாங்கள் ஒரு மனதுடன் உண்மை தேடுகிற ராஜா. அப்பா இயேசுவே எங்க குழுவுல கூட நிறைய ஆத்மாக்கள் அடிமையா இருக்குதுப்பா. இயேசுவே மதுபானத்துக்கு அடிமையா இருக்குது, உலக இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க இயேசுப்பா. ஒவ்வொரு ஆத்மாவையும் மீட்டெடுத்துருங்க ராஜா, மீட்டெடுத்துருங்க ராஜா. அப்பா குடும்பத்துல கலக்கத்தை உண்டு பண்ணுகிற அப்பா அந்த பொல்லாத ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டுகிறோம் அப்பா. விடுதலை விடுதலை, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இந்த ரத்தத்தை ஊற்றுங்க தகப்பனே. உடைய கல்வாரி அன்பை நினைக்கிறோம் அப்பா. இந்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்பா ஆத்மாவை சுத்திகரிங்கப்பா. அப்பா உள்ளத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாய் இருக்கட்டும், சிந்தனையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாய் இருக்கட்டும் ராஜா. இயேசுவே ஒரு விசை இறங்கி ஒவ்வொரு ஆத்மாவையும் மீட்டு எடுத்துருங்க, மீட்டு எடுத்துருங்க ராஜா. தேவரீர் தேவரீர் அப்பா ஒரு விசை இறங்குங்க இறங்குங்க இறங்குங்கப்பா. உடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி மண்டாடுகிறோம் ராஜா. இயேசுவே அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் மீட்டெடுத்துருங்க ராஜா. அப்பா பிரிவினை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை நாங்கள் கட்டிந்து கட்டுகிறோம் ராஜா. குடும்பத்தில் அப்பா கணவன் மனைவிகளையும் பிரிவினை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை கட்டிந்து கட்டுகிறோம் இயேசுவே. இப்படியாக ஒவ்வொரு குடும்பமும் அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறது ராஜா. இயேசுவே மீட்டு எடுத்துருங்க, மீட்டு எடுத்துருங்கப்பா. நீர் மீட்டு எடுத்து அப்பா பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அப்பா கர்த்தாவே சுவிசேஷ பாரத்தை கொடுத்து உமது நுகத்தை கொடுத்து அது இலகுவான நுகம் அப்பா. அதை சுமந்து கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு உமக்கு பின்னாடி வர ஒவ்வொரு ஆத்மாவை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் இப்படியா செய்ய போற கிருபைக்காக தயவுக்காக சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கேட்டு
பரிசுத்தரப்படும் தாவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கடைசியா இந்த ஊழியங்களுக்காக தெரியுப்பா. எல்லா ஊழியங்கள் நம்மளுடைய ஊழியங்களுக்காக தெரிஞ்சு பிதாவே நாளுக்கா நன்றி அப்பா. அந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கான ஒவ்வொரு ஊழியர்காவே இருக்கும்படி சிந்திக்கிறோம் அப்பா. அந்தவரை எல்லா அந்தகார கிரியைகள் அப்பா, ஊழியத்துக்கு தடையா இருக்கிற, ஊழியத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்கிற, தேவையில்லாத மார்க்க பேதங்களை கொண்டு வருகிற, தேவையில்லாத மாம்சங்களை கொண்டு வருகிற கிரியைகள் எப்படி ஆகிலும் விழ வைக்கலாம் என்று சொல்லி கர்த்தாவை கூட்டம் கூடி பிசாசானவன் பல வகையில அப்பா ஊழியங்களை கெடுக்க நினைக்க கர்த்தாவை எத்தனைக்கிறாப்பா. ஆமேனாப்பா. மாம்சத்திற்கு கீழாக்கிய பெருமைகள், ஆவிக்குரிய பெருமைகள், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை பொறாமைகள், ஆண்டவரை ஈகோ, இது போன்ற காரியங்களை கொண்டு வந்து ஆவலை லூயா ஆண்டவரை உண்மையான நம்முடைய ஊழியத்தை கர்த்தாவை கெடுக்கணும் கர்த்தாவை என்று எத்தனைத்துக் கொண்டிருக்கிறாப்பா. இப்படிப்பட்ட கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் நிர்மூலமாக்கி நாங்கள் சுபிக்கிறோம். ஆமேனப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ சித்தத்தை அறிந்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடக்கிற ஊழியங்களாக ஒவ்வொரு ஊழியங்கள் காணப்படணும். சொந்த இஷ்டத்துக்கு செய்கிற ஊழியம் அல்லப்பா. தன்னுடைய ஆண்டவர் எமோஷனுக்கு அடிபட்டு போக கூடாதப்பா. ஆண்டவரே நீங்க சொல்லுகிற காரியத்துக்கு அடிப்பணின் ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க. அதே போல பணத்திற்காக செய்கிற ஊழியம் இருக்க கூடாதப்பா. நீ ஊழியங்கள்ல பணத்திற்காக செய்கிற ஊழியங்கள் மாறணும். ஆமேனப்பா. இந்த பிசாசானவன் ஆண்டவரே இந்த பண ஆசையை கொடுத்து ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு பணம் வருகிறது என்று கர்த்தாவே, அந்த பணத்தினால கர்த்தாவே சம்பாதிக்கலாம், லாபம் சம்பாதிக்கலாம் என்று கர்த்தாவே தன் இருதயத்திலே கொண்டு விதைத்து ஆண்டவரே அநேக பேரை விழ வைக்கிறான்ப்பா. அநேக ஊழியக்காரர்கள் இந்த பணத்தினால விழ வைக்கிறான்ப்பா, விழ வச்சுட்டான்ப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் இனி ஆண்டவரே எங்க தமிழ்நாட்டிலோ ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலேயோ ஆண்டவரே உலகத்திலேயோ இது நடைபெறக்கூடாதப்பா. ஆண்டவரே உமக்கென்று மாத்திரம் ஊழியம் செய்யணும் கர்த்தாவே. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் இந்த ஒரே நோக்கத்தோடு கர்த்தாவே ஒரு செயல்படும் ஆண்டவர். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஹல்லேலூயா. ஆமெனப்பா. இப்படிப்பட்ட வலையில ஊழியக்காரர்கள் சிக்கி கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஊழியர்கள் சிக்கி கொள்ளக்கூடாதப்பா. கிருபை செய்யுங்கப்பா. மூன்றாவதாக ஆண்டவரே இந்த இச்சை அப்பா, இந்த இச்சையினால பல ஊழியர்கள் ஆண்டவரை விழுந்து விடுகிறார்கள் ஆண்டவரே. இதையும் இந்த பிசாசானவன் கொண்டு வருகிறான் ஊழியத்தில் ஆண்டவரே. பல பெண்களை கொண்டு வந்து ஊழியர்களை கர்த்தாவை விழ வைக்கிறான்ப்பா. அதே போல ஆண்டவரே சப்பா ஆண்டவரே பெண் ஊழியர்களும் ஆண்டவரை ஆண்களை கொண்டு விழ வைக்கிறான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தாவை எங்களுடைய ஆண்டவர் ஊழியத்திலும் கர்த்தாவை காணப்படக்கூடாது ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே, எழுப்புதல் தீ ஆண்டவரை பற்றி எரியணும், எழுப்புதல் தீ பற்றி எரியணும். பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும் ஒவ்வொரு ஊழியக்காரும். பிசாசுடைய தந்திரங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் தந்திரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. அவனுடைய ஆண்டவரே அவனுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே பாதாளத்திலிருந்து கர்த்தாவே எழும்பி வந்து கொண்டிருக்கிறதப்பா. விழ வைக்கும்படி ஆண்டவரே இந்த ஆலோசனைகளை இந்த தந்திரங்களை ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதை முறியடிக்கிற ஒரு வல்லமையை என் தேவன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பகுத்தறி ஆவி தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அவன் எந்த வகையில வர, யாரு மூலியமா எப்படி வேணாலும் வருவான் ஆண்டவரே. இதை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரே. குடும்பத்துல வரலாம், சபை மக்கள் மூலியமா வரலாம், இன்னும் ஆண்டவரே பார்க்கிற நபர் மூலியமா வரலாம் ஆண்டவரே. தகப்பனை அறிந்து கொண்டு அது கர்த்தாவே தேவனை முறியடிக்கிற ஒரு பலனை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எல்லாரும் ஒரே அவைங்களா இருக்கிறபடியால் அப்பா, ஒரே கர்த்தாவே சப்பா கிறிஸ்து தான் எங்களுக்கு தலையா இருக்கிறபடியால எல்லாரும் ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறபடியால் அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு எழுந்து காட்ட கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்ட மட்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. விழுந்து போன ஒவ்வொரு ஊழியர்களை நீங்க மீண்டும் கர்த்தாவை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜ்யத்துக்கு எது எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே எங்க தேசங்களை விட்டு நீக்கிப்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீக்கி போடுங்கப்பா, நீக்கி போடுங்க. ஆமேனப்பா. உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாகப்பா ஆண்டவரே கர்த்தாவே நீங்க தந்திருக்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீரே நடத்தும்படி
பரிசுத்த ஆவியானவர் தாமே நடத்தும்படி ஜெபிக்கிறோமாப்பா. எந்த ஒரு மாம்சம் கர்த்தா வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே நீ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிற ஊழியமாக என் தேவன் கர்த்தாவை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாய் எல்லாவற்றையும் கேட்டு வந்து தர போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நிறைய ஊழியர்கள் அந்த ஊழியமெல்லாம் கர்த்தர் வல்லமையான அத்தனோட எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 நடக்கிற உண்மையாய் நடக்கிற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்து தேவன் வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கணும். கடைசி காலம் அவருடைய வருகை மிக சமீபம். ஆகையால் எல்லா ஊழியங்களிலும் தேவன் செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. எல்லாருக்கும் குடும்பங்களுக்காக எல்லா குடும்பங்களையும் தேவன் பொறுப்படுத்து நடத்தும்படியாக குடும்பங்களிலே கர்த்தர் பெரிய மாறுதலை இது பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் மாற்ற போற தயவுகளுக்காய் எல்லாம் ஆயத்தமாய் பரலோகம் வரப்போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா யாரும் கைப்பற்ற கூடாது. எல்லாரும் பரலோகம் பண்ணுவோம். அதுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நொடியும் பெரிய காரியங்களை செய்யப்படுற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா எல்லாம் கனவும் மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா நாம் சிரிக்கவும் அவர் பெருகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா நல்ல பிதாவே என் ஆத்துமாவே என் ஆத்மாவே சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.